நீ இப்ப கதவை திறக்கல நானும் செத்து போயிடுவேன். பிந்து நீ வரப்போறியா இல்லையா? பிந்து கதவை திறக்க போறியா இல்லையா? ஐயோ சாரி பிந்து, நான் அந்த அர்த்தத்தில் கேட்கலமா. பின்ன இதுக்கு வேற என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்? நான் உங்களுக்கு வைஃபா இருக்கேன், ஆனா தாலி கேட்கல, சம உரிமை கொடுங்கன்னு கேட்கல, பண காசை பறிக்கணும்னு திட்டமும் போடல. நான் கேக்குறது எனக்குன்னு உங்க மனசுல சின்னதா ஒரு இடம், அதை தரமாட்டீங்களா? என்ன பிந்து இப்படி எல்லாம் சொல்லிட்ட? என் மனசுல உனக்கு பெரிய இடம் இருக்கு. அப்புறம் எப்படிங்க இப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க? இதுவே உங்க பொண்டாட்டி கவிதாக்கா தனியா இருக்காங்க, நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, ஒரு சிகரெட் துண்டு கிடைக்குது, நீங்க இப்படிதான் கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்த குடும்ப பொண்ணு. என்னதான் இருந்தாலும் என் அந்தஸ்தை தாண்டி எதுவுமே கிடைக்காதே, அத நானும் கேட்கல. அதான் நான் செஞ்ச தப்பு. என்ன தொடணும்னு ஆசைப்பட்டப்பவே தாலியை கட்டிட்டு அப்புறமா தொடுங்கன்னு சொல்லியிருந்தா நானும் குடும்ப குத்து விளக்கா இருந்திருப்பேன். அதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கெட்டு போனது கெட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பட்டம் கட்டினாலும் வாங்கி தானே ஆகணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற பிந்து? நான் இப்பவும் சொல்றேன், நான் கெட்டு போனது உங்ககிட்ட மட்டும்தான். இங்க பாரு பிந்து, இந்த உலகத்துல நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. நீ இல்லனா எப்படி பிந்து? நிஜமாவா? பிராமிஸா பிந்து? அப்புறம் ஏன் அப்படி கேட்டீங்க? நான் சந்தேகப்பட்டு கேட்கல பிந்து. அப்போ இனிமேலும் சந்தேகப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாமா? என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சந்தேகப்பட மாட்டேன், போதுமா? இனிமேல் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். தேங்க்ஸ். இன்னைக்கு பூரா நீங்க என் கூடயே இருக்கணும். இருப்பீங்களா? வாங்க. ஹலோ சோமு.
மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன்மாலினில் நான் துயில் கொள்ள நீங்க நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பனி பனி பனிமலர் நான் தாங்க பனிமலர். ஓ ஓ சர்ச்சில் இருந்தீங்களே, குழந்தைங்களுக்குலாம் பாட்டு சொல்லி தருவீங்களே. இல்ல, நம்ம வக்கீல் ஆபீஸ்ல பார்த்தோம்ல. நீங்க கூட ரொம்ப சோகமா இருந்தீங்க. நான் பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் வாழணும்னு வெறி வந்துருச்சுன்னு சொன்னீங்களே. ஓ ஆமால, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இருக்கீங்க? இன்னும் உங்க பிரச்சனை தீரலையா? அது தீரவே தீராதுங்க. ஆமா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, அவங்க உண்டு, அவங்க நர்ஸ் வேலை உண்டுன்னு நிம்மதியா இருக்காங்க. ஓ, என்ன மிஸ்டர் சோமு, அவங்களுக்கு குணமாயிடுச்சா? என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சொன்னீங்களே உங்க அம்மா சொத்து போனதுல பைத்தியமாயி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூசைட் பண்ணிக்க போறேன்னு ஃபோன் பண்ணி. ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். மறந்துட்டீங்களா? அது வந்து எங்க அம்மாவுக்கு பைத்தியம் முத்தி அவங்க துணியை கிழிச்சுக்க போவாங்க. அப்பெல்லாம் நீங்க நர்ஸாச்சே, ஊசி போட போலையான்னு கேட்பேன். அவங்களும் நம்பிடுவாங்க. எப்படிங்க? சொல்ற விதத்துல சொன்னா பைத்தியம் கூட நம்பிருங்க. சுச்சோ, ரொம்ப பாவங்க. அதை ஏன் கேக்குறீங்க? பல சமயத்துல அவங்க நிஜமான நர்ஸாவே மாறி யாருக்காவது இன்ஜெக்ஷன் பண்ணி ஆகணும்னு அடம் பிடிப்பாங்க. ஐயோ, அப்பெல்லாம் நான் தாங்க அவங்க முன்னாடி பேஷண்டா மாறி நிப்பேன். சிரஞ்சு எடுத்து கண்ணா பின்னாடி என் மேல குத்துவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. என்னோட தாய்க்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு நிப்பேன். கையில அன்னைக்கு கட்டு போட்டிருந்தீங்களே. இந்த ஏரியாக்குள்ளேயே 8 இடத்துல ஊசி போட்டாங்க எங்க அம்மா. செப்டிக் ஆயிடுச்சு, அதனாலதான் கட்டு போட்டிருந்தேன். சாரி சோமு, உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க சோமு, வாழ்க்கைன்றது ஒரு கடல் மாதிரி. அதுல படகு போகும், கப்பல் போகும். இப்படியே பேசிட்டு இருந்தா கடைசியில என் உயிர் தான் போகும். என்ன யோசிக்கிறீங்க? ஏங்க, சுனாமியே வந்துருச்சு, இப்ப போய். இல்லைங்க, உங்களுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லணும் தான். நல்ல வேலை சொல்லாம விட்டீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, அது வந்து இப்ப நான் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இத்தனை நாளா எங்க சொத்தை ஏமாத்தின பங்காளிங்க கதைய முடிச்சிடறதா இருந்தேன். உங்க அறிவுரையை கேட்டா மனசு மாறினால் மாறிடுவேன். ஓ, ஏன்னா அன்னைக்கு நீங்க சொன்ன அறிவுரை தான் இப்போ வரைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்கு. இந்த தடவை நான் மனசு மாற விரும்பலங்க. இங்க பாருங்க சோமு, காந்தி பிறந்த தேசத்துலதான் நாமளும் பிறந்திருக்கோம். வன்முறைன்றது 2 பக்கமும் கூர்மையா இருக்க கத்தி மாதிரின்னு சொல்லுவாங்க. அதான் என்னை எல்லா பக்கத்துல இருந்தும் குத்தி சாவடிக்கிறியடி. ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு உங்களால எப்படிங்க கொலை பண்ணணும்னு நினைக்க முடியுது? நான் கிறிஸ்டியனா? உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க தாங்க. எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சர்ச்சில் பார்த்தேன்னு சொன்னீங்களே. ஐயோ, உங்களுக்கு அநியாயத்துக்கு ஞாபகம் சக்திங்க. ஆனா நான் கிறிஸ்டியன் இல்ல. அப்புறம் என் பிரச்சனைய பாரபட்சம் இல்லாம எல்லா சாமிகிட்டையும் சொல்லிட்டேன். இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப சொன்னீங்களே, இதுதான் கரெக்ட். நீங்க அமைதியான முறையில போராடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கடைசியில நீங்க தான் ஜெயிச்சீங்க. என்ன சொல்றீங்க? கடைசியா அட்வைஸ் பண்ணி என்னையும் அமைதி பாதைக்கு திருப்பிட்டீங்களே. கோவம் வரப்பெல்லாம் உங்க கூட பேசணும் போலயே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படிதாங்க சொல்லுவாங்க. நான் கூட உங்க ஃப்ரெண்டு மாதிரி தாங்க. மாதிரி இல்ல, ஃப்ரெண்டே தான். நானும் அதை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். கூமுட்டை. ஒரு நிமிஷம். இந்தாங்க. அன்னைக்கே கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. எனக்கு இயல்பாவே கூச்ச சுபாவம். அதுவும் இது வரைக்கும் பொண்ணுங்கள்ட்ட பேசினதே கிடையாது. நீங்க அன்னைக்கு ஆறுதலா பேசினதுனால உங்ககிட்ட பேசினேன். இல்லைன்னா
இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க வேற, நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்துல உங்க ஓனர் பார்த்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றது? என்னங்க இது கண்ணெடுத்த பையங்கிலி சரோஜாதேவி மாதிரி சிரிக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படிதாங்க சொல்லுவாங்க. இது என்னோட ஷாப் தான். ஓ அப்படியா? இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்றீங்களா? ஏன் நீங்க படிக்கலையா? இல்ல, இங்கிலீஷ் அவ்வளவா வராது. படிப்பேன், ஆனா அர்த்தம் புரியாது. ஓ, I love you. I am at a loss of words to tell you how important you are to me. The day I see you is a day to rejoice. Every action of yours make me invaluable. That's why I love you. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வார்த்தைகளை தேடுகிறேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று சொல்வதற்கு. உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு திருநாள். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் விலை மதிக்க முடியாதது. ஆதலால் நான் உன்னை காதலிக்கிறேன். இது லவ் ப்ரப்போஸ் பண்ற கார்டு. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா இதை யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, நீங்க வேற, நான் அர்த்தம் புரியாம எடுத்துட்டேன். எனக்கு இந்த லவ் எல்லாம் வரவே வராது. ஏன்? நான் என்ன உங்களை மாதிரி அழகா கியூட்டாவா இருக்கேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படிதாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால விட்டு கொடுக்காம பேசுறீங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ஏதோ கார்டு வாங்கணும்னு சொன்னீங்க. ஆமால, அது என்னோட ஃப்ரெண்டுக்கு நியூ இயர்க்கு கார்டு கொடுக்கணும். நாளைக்கு வரேன். நல்லதா பார்த்து நீங்களே எடுத்து கொடுங்க. கண்டிப்பா. அப்ப நான் வரேன். ஏன் கிள்றீங்க? சேம் பிஞ்ச். தேங்க் யூ. நீங்களும் ஒரு தடவை கிள்ளுங்க. சரிங்க, நான் வரேன். வாங்க. So cute. பெரியம்மா, நீங்க என்னம்மா என்ன தெரியல? நான் தான் கமலாவோட புருஷன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்கம்மா, எல்லாம் மானம் பார்த்த பூமி விவசாயம் பண்ண முடியல. இப்போ எல்லாருமே பனியன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிலத்தையும் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு வித்துட்டாங்க. ஆமா, பெரியம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க, கூப்பிடுறேன். பெரியம்மா, எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நல்லா இருக்கேப்பா. நீ எப்போ வந்த? இங்கதான் ஒரு வேலையா வந்தேன். அது முடிய ஒரு மாசம் ஆகுன்ட்டாங்க. அதான் இருந்து முடிச்சிட்டு போலான்னு வெயிட் பண்றேன். யார் இவன்? உருப்படாத கோயில்ல உண்டை கட்டி வாங்கி தின்னு வந்த மாதிரியே இருக்கான். வாங்க. அப்புறம் சம்மந்தி, விருந்தெல்லாம் ஒரே அதகல படுத்து போல இருக்கு. திவ்யா, திவ்யா, இவங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வாமா. நம்ம துரை அண்ணனை சங்கத்துல பார்த்தேன்.
நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாரு. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணி, சங்கத்துல எலெக்ஷன் சூடு பிடிச்சிருச்சு. தடி எடுத்தவன்லாம் தண்டல்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். சங்கம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப அந்த ஆபீஸ்ல நடக்கிறத பார்த்தா எனக்கு வயிறே எரியுது அண்ணி. அளவுக்கு மீறி ஜாஸ்தியா பேசுறானே. ஆ? இப்ப என்னமோ சங்கத்துல ஊழலுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். இந்த தடவையாவது சங்கத்துக்கு நல்ல ஆள் தலைவரா வரணும். திவ்யா, ஐயோ, பெரிய ஜான்சி ராணி நினப்பு. போடி, உன்னையும் தெரியும் உங்க அம்மாவையும் தெரியும். எனக்கு என்னமோ நம்ம துரணனே சங்கத்துக்கு தலைவரா வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. என்னங்க நீங்க சொத்த விவரங்கிட்ட ஆளா இருக்கீங்க? அவரை எல்லாம் தலைவராக்கிட்டீங்கன்னா ஏதாவது விளங்குமா? இது பாருங்க, இத்தனை வயசு ஆயும் குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்கிற பெத்த தாய்க்கு சோறு போடாதவன தலைவனா தேர்ந்தெடுங்க. நல்லா கிளு கிளுன்னு விளங்கி வீடு விட்டு போயிடும். அண்ணி, இவங்க என்ன சொல்றாங்க? பாருங்க, எனக்கெல்லாம் நியாயம்னா நியாயம்தான். யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். இந்த வயசான மனுஷி போட்டு என்ன பாடுபடுத்தி இருக்கான். அவனை போயிட்டு தலைவர் வாழவருன்ட்டு நம்ம துரணனே சொல்றீங்க? பின்ன என்ன, சீமையில இருக்கிற துறையா சொல்றேன். பாவம், என் சம்மந்திங்கிறனால பெரிய மனசு பண்ணி அந்த அம்மாவை பாத்துக்கிறாங்க. குழந்தை மனசுக்காரி நானா இருந்தா கூட இதுக்கு யோசிப்பேன். ஏங்க, சங்க ஆபீஸ்ல பார்த்தா அப்படியே தேனொழுக பேசினாரே. தேனோ சக்கரை பாகோ அது உதடுங்க. அவரை பார்த்தா நல்லதா ஒரு 4 புத்திமதி சொல்லுங்க. சேச்சே, எந்த மனுஷனையும் ஆளை பார்த்து எடை போட முடியல. நான் கூட 4-5 பேர்ட்ட நம்ம துரை எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், திரும்ப திரும்ப நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. சமந்தி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டேன்? சுந்தரி, அவங்க சொல்றது என்ன தப்பு இருக்கு? சரியாத்தான் சொல்றாங்க. இவனெல்லாம் தலைவரா வரவே கூடாது. பெத்த தாயை பார்க்காதவன் ஊர்ல இருக்கிற மத்த பிரச்சனையா தீர்க்க போறான். அப்படி சொல்லுங்க சம்மந்தி. இது துரைக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைக்கும் பொருந்தும், தோ சம்மந்தி அம்மா பிள்ளைக்கும் பொருந்தும். தாய்க்கு சோறு போடாத புள்ள நடுத்தெருவுல பிச்சை தான் எடுப்பான். பெரியம்மா, உங்க மனசுல எவ்வளவு வருத்தம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க சரின்னு சொல்லுங்க. நாளைக்கு துரணனுக்கு எதிராக நான் ஆளை நிறுத்துறேன். யார நிறுத்துவீங்க? யார வேணாலும் நிறுத்துவேன். நிறுத்தி ஜெயிக்க வைப்பேன். அடடே, இது பிரமாதமான யோசனையா இருக்கே. சம்மந்தி எப்படியாவது எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணுமே. இது ஒரு புள்ள பூச்சி, தெக்க திரும்ப சொன்னா வடக்க பார்க்கும். ஜெயிச்சு வந்துருச்சுன்னா சங்கத்து சாவி நம்ம இடுப்புக்கு வந்துடும். உடனடியாக அதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அது நீங்க யார நிக்க வச்சாலும் ஜெயிச்சிருவாங்களா? பின்ன நான் ஒரு துண்டை தூக்கி போட்டா கூட அது ஜெயிச்சிரும். துண்டுக்கு என்ன உசுராங்க இருக்கு? அதுக்கு பதிலா நான் உசுறு குசுரா நினைக்கிறேன். சம்மந்தி அம்மாவை நிக்க வைங்க, அவங்க ஜெயிச்சிட்டு போகட்டும். அட என்னங்க, எதுக்கு இப்படி முழிக்கிறீங்க? இல்ல, அது வந்தாவது போயாவது சம்மந்தி அம்மா தான் இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கணும். சும்மா இருங்க சமந்தி. இது மத்த எலெக்ஷன் மாதிரி இல்ல, ஜாதி சங்க எலெக்ஷன். லேடிஸ் எல்லாம் எப்படிமா நிக்க வைக்க முடியும்? ஏன் பொம்பளைனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இப்போ என்னையோ சம்மந்தியோ எடுத்துக்கோங்க. எனக்கு புள்ளைய கொடுத்துட்டு என் புருஷன் எங்கேயோ ஓடி போயிட்டான். சம்மந்தி புருஷன் செத்தே போயிட்டாரு. நாங்க என்ன மனசு வெறுத்து போய் தற்கொலையா பண்ணிக்கிட்டோம்? எங்க பிள்ளைகளை ஆளாக்கி 4 பேர் மதிக்கிற மாதிரி வச்சிருக்கோமா இல்லையா? இப்போ நீங்க செத்து போயிட்டீங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டி தானே உங்க குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கணும்.
இதுவே ஆம்பளைங்களா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா? தேர்தல்ல ஜெயிச்சு சங்க ஆபீஸ்க்கு போற ஆம்பளைங்களாம் சங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு போண்டாவை பஜ்ஜியும் தின்னுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. என்ன இப்படி பேசுதே? ஒரு தடவை எங்க கையில இருந்தா கொடுத்து பாருங்க. பொறுப்பா கூட்டி பெருக்கி சங்கத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பொம்பளைங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க. போன வாட்டி நான் டில்லிக்கு போயிருக்கிறப்போ அதான் அந்த வானத்துல போகுமே ஏரோப்ளேனே ஓட்டுறாங்க. இது என்ன சாதாரண விஷயம்? இதுக்கு போய் அப்படி நினைக்காதீங்க. இதுல பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். பிரச்சனைங்கிறது நாங்க செரிமானத்துக்கு போற வெத்தலை பாக்கு மாதிரி. நீங்க விடுங்க. சம்பந்தியம்மாக்கு நான் பாடி கார்டா இருந்துட்டு போறேன். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். நீங்க சொல்ற மாதிரி சுந்தரி அண்ணியை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சோம்னா அது ஒரு புதுமை தானே. இந்தியாவிலேயே முதலா நம்ம ஜாதியில தான் ஒரு லேடியை தலைவரா தேர்ந்தெடுக்க போறோம். ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? சும்மா இரு சுந்தரி, நீ நில்லு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னா அத்தனை ஓட்டும் உனக்கு தான்.